வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, தொடர்ந்து நம்ம குடுத்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நல்ல அதிர்வலைகள உருவாக்கி, உங்களுக்கான நல்ல எதிர்காலத்த குடுத்துருன்ற நம்பிக்கையில தாங்க நானு அடுத்தடுத்த பதிவுகள நேரங்காலம் ஒதுக்கி உங்களுக்காக தயார் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். அந்த வகையில இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரை பார்த்த பதிவுகள் உங்கள் மனதில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி, உங்க லைஃப்ல சில நல்ல விஷயத்த கொண்டு வந்து சேர்த்திருந்தா, உண்மையிலுமே அத தான் நான் எதிர்பார்த்தேன். அதற்கான ஒரு எதிர்காலம் நிச்சயமா உங்ககிட்ட அது வந்து சேருன்ற நம்பிக்கை இருந்தனால தான் நான் அந்த பதிவுகள குடுத்தேன். ஏன்னா, எத தேடுறோமோ அதுதானே கிடைக்கும். நீங்க நல்லத தேடக்கூடிய நபரா இருக்கிறீங்க. அதனால தான் நம்ம பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறீங்க. இந்த வார்த்தைகள ஆழமா பதிய வைக்கிறீங்க. உங்கள் மனதில் உருவாகக்கூடிய அந்த அதிர்வலைகளும், மாற்றங்களும் நிச்சயம் உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனா வாழ வைக்கும்னு நான் நம்புறேன். ஆ ஏன்னா, அந்த ஜோதிட கணிப்புகள் மட்டும் போதாது. அதையும் தாண்டி நம்ம லைஃப்ல நடைமுறையில ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்களும் இருக்கு. சரிங்களா? அது எல்லாமே ஒன்று சேர ஒரு மனிதன் எப்ப அனலைஸ் பண்ணி தனக்கான வாழ்க்கைக்கான முயற்சிகள எடுத்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணலினாலும் பரவால்ல. ஆனா, நம்பளால எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு தனக்கான வாழ்க்கைக்கான விதிகளை யார் சரியா ஃபாலோ பண்றாங்களோ, அவர்கள் அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்வார்கள். ஆகவே இந்த பதிவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துட்டு இருக்கோம். அதே போல தான் நம்பிக்கையோட நம்ம முதல் முறையா ஒரு ஆன்மீக பொருள் குடுத்தோம். இந்த மூலிகை சாம்பிராணி. மனசார எல்லாருமே வாங்கி பயன்படுத்தி பார்த்தாங்க. இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. குழப்பமா இருந்த மனநிலை தெளிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய ரிவ்யூவும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் நானு. நீங்க அனுப்புறது எல்லாமே. கண்டிப்பா அது ஒரு வீடியோல நான் தெளிவா ஒவ்வொரு ரிவ்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆகவே இப்போ தீபாவளி நெருங்கிட்டு இருக்குன்றனால நெறைய பேர் வந்து இப்ப தொடர்ந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இன்னும் ரிப்ளை மெசேஜ் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே மெசேஜ் கண்டிப்பா வந்துருங்க. சரிங்களா? ஏன்னா நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறனால இந்த பண்டிகை காலங்கள் பக்கமா வர்றப்பலாம் ஆர்டர் நெறைய பேர் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. வாங்குனவங்களே நெறைய பாக்கெட் வாங்குறாங்க. சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்குன்னு. அதனால முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 9345397967 சரிங்களா? சரி, ஓகே. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா, அந்த தீபாவளிக்கு இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. இந்த இடைப்பட்ட நாட்களில் உருவாகக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களால் தீபாவளிக்கு பிறகு இதற்கான தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே பார்ப்பாங்க. அது நல்லதா, கெட்டதா, இல்லை அது எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அந்தந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகளில் மிக தெளிவாக கொடுத்துட்டுருக்குறோம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் நிறைய தடைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீங்க. சரிங்களா? இப்பயும் பார்த்தீங்கன்னா சில தடைகளை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்தந்த ராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நபர்களோட தான் சேருவாங்க. இந்த விஷயத்தை மாற்றணும், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல கணிப்புகளை நம்ம ஒவ்வொரு பதிவுகளுமே மிக தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் கொடுத்துட்றோம். அதனால தான் நம்மளுடைய பதிவுகளுக்கு நிறைய எதிர்பார்ப்பும் ஆதரவும் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி நான் ஆரம்பிக்கும் போதே அந்தந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு விஷயத்த மாற்ற முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிடுவேன். அதுதான் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதல் வார்த்தையே என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இவங்களை பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்குமே விருச்சிக ராசிக்காரர்களை பிடிக்காது. இது அவர்களுக்கே தெரியும். ஏன்னா, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனசில் பட்டதை முகத்துக்கு நேராக பேசுகிறது, யாராக இருந்தாலும் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அப்படின்ற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்கும். இதனால தான் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் நேர்மையாக நல்லதை எதிர்பார்த்து இப்படி தான் இருக்கணும், எந்த இடத்துலையும் எந்த தவறும் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறான் அப்படின்னா, அந்த மனிதன் போல தான் எல்லாரும் இருப்பாங்களான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் மிக மிக குறைவு. அப்படின்றப்ப அந்த மனிதனை ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க. குறிப்பாக முன்னாடி நல்லா பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து இவங்க மேலே ஒரு பொறாமையில் இருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் கடந்து தான் விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாமே இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போதைய காலகட்டம், அதாவது ஒரு ஆளுமை திறன் இருக்கும். வேலைக்கான எடுத்துக்கட்டி ஒரு வேலை செய்கிறதுக்கான திறமைகள் இவர்களிடம் இருக்கும். ஆனால் எந்த இடத்துல சறுக்குறாங்க, எந்த இடத்துல தடுமாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண ரீதியான விஷயங்கள் தான். பொருளாதார நிதி ரீதியான ப்ராப்ளத்தில் தான் விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய முழு திறமையும் காட்ட முடியாமல் தடுமாறுற இடம் அதுதான்.
அவங்க நினைப்பாங்க, என் கையில் இந்த அளவுக்கு பணம் மட்டும் இருந்தால் நான் இந்நேரம் நான் இருக்கிற நிலமையே வேற, இதை நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இவங்கள்ட்ட மனசில் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பண ரீதியான பொருளாதார ரீதியான இடத்துல இவங்க இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டான நிலைமையில இருந்தாலும், ஒருவேளை வெளியில் யாராவது வந்து நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணால் கூட நம்ம ஏதோ ஒன்று பண்ணி மேலே வந்துருவோமேன்னு நினைப்பாங்க. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? தெரியும், இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பழகிறவங்களுக்கே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கட்டி கரெக்டாக பண்ணுவாங்க, பொறுப்பாக செய்வாங்கன்றது எல்லாமே தெரியும். ஆனால் யாரும் ஹெல்ப்புக்கு வந்து நிற்க மாட்டாங்க. இதை நினச்சி இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கே தெரியும். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்குமே தெரியும். நம்ம வந்து நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரியும். ஆனாலும் யாரும் வந்து உதவிக்கோ ஹெல்ப்புக்கோ யாரும் வந்து நிற்க மாட்டேன்றாங்க. அப்படின்ற இந்த விஷயங்கள் தெரிஞ்சவர்களாக தான் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்டால், குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் கடந்த கால கவலைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பலம் அடைவதால் தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நிறைவேறதை இனிமேல் பார்ப்பாங்க. சரிங்களா? குடும்ப அமைப்புக்கு அதிபதியே குரு பகவான் தான். சுபகாரியங்கள் இனி தடையில்லாமல் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தா எல்லாரும் என்ன ஒரு சில தவறுகளை பண்ணிடுறாங்கன்னா, எடுத்தோன்னே பொருத்தத்தை பார்க்குறாங்க. பொருத்தம் இருக்கா, 10 பொருத்தம், அதில் 10ல் ஒரு 8 இருக்கா 7 இருக்கா, போதும்பா உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது இதை என்ன மாதிரி வழிமுறையில் ஃபாலோ பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல திருமணம் பண்ணுவதற்கான ஜாதகங்கள் பார்க்குறாங்கன்னா முதல்ல சுய ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்களா? 2 பேர்த்துக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது, எந்த மாதிரி தசாபுத்தி இருக்குது, அதை தாண்டி அப்புறமா தான் அடுத்து தான் இந்த பொருத்தங்கள் பார்க்கணும். ஆனால் இங்கே நடைமுறையில் சுயஜாதகம் பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணங்களில் கூட பிரச்சனைகள் வருகிறது, பிரிவுகள் ஏற்படுகிறது, நிறைய விவாகரத்துகள் கூட நடந்திருக்குது. அப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். அப்போ எப்படி நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்புறம் எப்படி வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஐயா, நம்ம இதை தான் சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கிரகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பலன்களை பெறக்கூடிய மனிதனுடைய சிந்தனைகள் சில இடங்களில் வேறுபடுது. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மனிதன் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கான விளைவுகளை அந்த மனிதன் லைஃப்பில் பார்க்குறான். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்படுகிறது, சந்தேகங்களும் வருகிறது. ஏன் நம்ம லைஃப் இப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முன்கோபத்தை தவிர்த்து அவசர முடிவில் தன்னுடைய லைஃப்லேருந்து அவங்க ஃபாலோ அதாவது இந்த அவசர முடிவே எடுக்கக்கூடாது. கோபத்தில் அவசரத்தில் ஒரு சில முடிவுகளை சரி நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன்னு முடிவுகளை எடுத்துடுறாங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தா அது அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா இது இப்படி நம்ம அவசரப்பட்ட முடிவுகள் எடுத்துகிட்டு போனேன்னா, இந்த குரு அதிசார பயிற்சி நடக்க போது இந்த இடைப்பட்ட காலத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அவசர முடிவுகளை தவிர்க்கணும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களை திருமணமானவங்களை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த கருத்து வேறுபாடுகள், அதுவும் இல்லாமல் சத்தமாக பேசி வீட்டில் சில நேரங்களில் இந்த வாக்குவாதங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா பேசுகிறதே பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க மெதுவாக பேச மாட்டாங்க. பேசுகிறதே கொஞ்சம் போல்டாக, அது கேட்குறவங்களுக்கு ஒரு அதிகாரமாக பேசுகிற மாதிரி தெரியும். என்ன இவங்க இவ்வளோ இதாக ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு அமைதியாக பேச மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி தெரியுமே ஒழிய. ஆனால் அவங்களுடைய அந்த பண்பு அப்படி தான். அவங்க பேசுகிறது கொஞ்சம் போல்டாக பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றது தான் நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்களால் தான் இவங்க கூட லைஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய குறைபாடுகள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க என்னப்பா சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணுறாங்க, இவங்க என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு இவ்வளோ தூரம் கத்துறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய லைஃப்பில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிருது. பெரும்பாலும் பாருங்கள், இந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்பில் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க. மற்றவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய சில தவறுகள், சில தேவையில்லாத வார்த்தைகள், இவையெல்லாம் மற்றவர்கள் மீது இவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அதே போல் இவர்களுடைய குணங்கள், ஒரு சத்தமாக பேசுகிறது, ஒரு முகத்துக்கு முன்னாடி நேரடியாக பேசுகிறது, ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறது, வேகமாக சில விஷயங்களை முன்னெடுத்து போகிறது, இதெல்லாம் சில நபர்களுக்கு சில நேரங்களில் வெறுப்புகளை ஏற்படுத்தும்.
அப்போ இந்த வெறுப்புன்ற வார்த்தை இவங்க லைஃப்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு தான் போகும். சுபகிரகம் பாகிஸ்தானத்திற்கு வருவது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுடைய சாமர்த்தியமே இருக்குது. சரிங்களா? 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து தடைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. தற்பொழுது குரு பகவான் சனி பகவானை நேரடியாக பார்ப்பதால் அந்த சிக்கல்கள் இனி படிப்படியாக விலகும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். பணப்புழக்கம் இனிமே தான் படிப்படியாகவே வரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஐயா இப்படி தான் அப்படி வருது இப்படி வருதுன்றாங்க, ஆனால் எதுவுமே வந்தபாடே இல்லை அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜோதிட பலன்கள் வழங்கக்கூடிய வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன் நம்ம பதிவுன்னு இல்லை, யார் போட்ட பதிவுகளையும் போய் பார்த்தீங்கன்னாவே கமெண்டில் ஏதோ ஒரு கமெண்டாவது அப்படி இருக்கும். என்னங்க எல்லாம் ஆஹா ஓஹோன்றீங்க, எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஐயா நான் பல பதிவுகளில் இதற்கான பதில் கொடுத்துருக்கேன். என்னென்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப் கிடையாது. நீங்கள் இங்கே நடைமுறையில் எது உண்மை எது நேச்சுரல்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் பிறந்த இடம், வளர்ந்த இடம், பழகிய நபர்கள், பேசிய நபர்கள், தன் கண்களுக்கு புலப்பட்ட விஷயங்கள், வளர்ந்த முறை, இதையெல்லாம் பொறுத்தும் அவர்களுடைய சுயஜாதகம் தசாபுத்திகளை பொறுத்தும் அவர்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள், இந்த மாதிரி ஒரு பட்டியலே இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு. எப்படி அவங்க லைஃப் பின்னாடி இருக்க போகுது, எதை நோக்கி போக போகிறாங்க, எந்த மாதிரி இடத்த அடைய போகிறாங்கன்றது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இவங்க இதை தான் அடைய போகிறாங்க, இவங்க இந்த இடத்த தான் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கும் போது அதன் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து சரி ரைட்டு ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோன்ற நம்பிக்கையின் பேரில் நம்ம அடுத்தடுத்த எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனால் அடுத்த நொடி அடுத்த நாள் நம்ம எப்படி இருப்போம் என்ன இருப்போம் அப்படின்றது எல்லாமே இயற்கையாக நேச்சுரலாக பார்த்தா அது கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ். நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி வரப்போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்றது. ஆனால் நாளைக்கு எதுவோ நடக்கட்டும், நான் இன்றைக்கி எப்படியோ இருக்குன்றதை விட நாளைக்கு இதுதான் நடக்கணும், நான் இந்த இடத்துக்கு வரணும், நான் இதை பண்ணணுன்ற முன்னேற்பாடுகளையும் முன் திட்டங்களையும் தன் வாழ்க்கைக்கான வழிகள் இப்படி தான் இருக்கணுன்றதையும் வகுக்க வேண்டியது நம் கடமை. முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அதை நீங்கள் சரியாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு இப்படி தான் என் லைஃப் இருக்கணும், இந்த வாழ்க்கையில் முறையில் என்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு நான் பண்ணுவேன், அதே போல் உதவி பண்ண முடியினாலும் மற்றவங்க யாருக்கும் நான் உபத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்ற சில முக்கிய விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குலதெய்வ வழிபாடு இவர்களை பல இடங்களில் கை கொடுத்து தூக்கி விடும். சில இடங்களில் சில பிரச்சனைகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் இவர்களை பாதுகாப்பது இந்த குலதெய்வத்தினுடைய அருள் ரொம்ப முக்கியம். அதனால் மாதத்திற்கு ஒரு முறையாவதும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு போய் பண்ணிட்டு வாங்க, வழிபட்டுட்டு வாங்க. சரிங்களா? உடல் ஆரோக்கிய முறையில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஏன்னா இவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எண்ணங்கள் பலரும் இவங்க எப்போ சறுக்குவாங்க கீழே விழுவாங்கன்னு இவங்களை சுற்றி எப்போவுமே காத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சில உறவுகள் இருப்பாங்க. அது இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறையா பார்க்கும்போது நமக்கு தெரிய வந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இவங்க ஆரம்பத்தில் நல்லபடியாக பழகின நம்பின சில உறவுகளே இவங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க இவங்க லைஃப்பில். நீங்கள் நல்லா நோட் பண்ணி இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் லைஃப்பில் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கான நபராக இருந்திருப்பாங்க, உங்களுக்கான ஃபேவரபுளான நபராக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய எதிரியாக அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி எதிரி மாதிரி நினச்சிட்டு உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இவங்களுடைய லைஃப்பில் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் இது போன்ற நபர்களுடைய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களை எப்படியாவது தடுமாற வச்சிடணும், கீழே உழுக வச்சிடணும்னு இருக்கும். அப்போ இவங்க தடுமாற ஆரம்பித்தாங்கன்னா சில பேருக்கு அது ஒரு அல்ப சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கும். ஆனால் இங்கே மற்றவங்க அதை நினைக்கிறாங்க இதை நினைக்கிறாங்கன்னெலாம் நம்ம மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு நேரமும் வைரத்தை விட விலை மதிப்பே இல்லாதது. சரிங்களா? அப்போ இங்கே யாரும் என்னமோ நினச்சிட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்போவுமே விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் வியாழக்கிழமை மாதம் ஒரு வியாழக்கிழமையாவது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது என்றைக்குமே உங்களுக்கு தொழிலுக்கான வேலைக்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தெளிவான பாதைகளையும் வகுத்து கொடுக்கும். அதே போல் இங்கே நீங்கள் ஒரு சில விஷயங்களில் அனுசரித்து தான் போய் ஆகணும். விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னு வைங்க, அங்கே அந்த வேலை நடக்கணுறதுக்கு அந்த வேலை முடியறதுக்கு ஒரு 2-3 வேலையாட்கள் தேவைப்படுறாங்கன்னு வைங்க. அந்த வேலையாட்கள் அந்த நேரத்தில் இவ்வளோ பணம் கொடுத்தா தான் வருவேன், எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா தான் வருவேன்னா அந்த இடத்துல நீங்கள் அனுசரித்து போய் தான் ஆகணும் உங்கள் வேலை நடக்கணும்னா. ஏன்னா
பெரும்பாலான இடத்துகள்ல விருச்சிக ராசிக்காரங்க ஏன் தனக்கான விஷயங்கள சரியா பண்ண முடியாம தடுமாறி நிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாரியே எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய பதிவுகள்ல நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்றது உண்மை அப்படின்னா, இப்ப இந்த பதிவ நீங்க தனியா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. 4 பேத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு நீங்க செய்யறது தவறுன்னு சொன்னா தான், அது நமக்கு ஒரு மன வருத்தத்த ஏற்படுத்தும். எப்படின்னா தனியா கூப்பிட்டு சொல்லியிருந்தா நம்ம இத சரி பண்ணியிருக்கலாமே. இந்த பதிவ நீங்க தனியா பார்த்துட்டு இருப்பீங்க பெரும்பாலும் எல்லாருமே. அப்ப உங்க மனசாட்சிக்கு தெரியும். இது நம்பகிட்ட இந்த பழக்கம் இருக்கா? இல்லையான்னு. இருக்குன்னா நீங்க மாத்திக்கோங்க. இது யாரும் வந்து உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. ஆனா நீங்க மாத்திக்கிட்டா நல்லது. சரிங்களா? அப்ப எந்த விஷயமா இருந்தாலும், நீங்க நினைக்கிற மாரி தான் அங்க ஒருத்தர் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க முழுமையா எதிர்பார்ப்பது, அது நடக்காது அப்படி. ஏன்னா இங்க மனிதனுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவங்கவங்களுக்குன்னு நிறைய சிந்தனைகள் இருக்கு. அத முழுமையா நமக்கு ஏத்த மாரி அவங்க கொண்டு வருவாங்களான்னு கேட்டா, ஓரளவுக்கு தான் நம்மளால கொண்டு வர முடியும். நீங்க உங்க சாமர்த்தியத்த வச்சு எப்படி ஒருத்தர்ட்ட வேலை வாங்குறீங்க, உங்களுக்கு ஏத்த மாரி ஒருத்தர எப்படி மாத்துறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய சாமர்த்தியம் தான் அது. ஆனா முழுமையா நம்ம நினைக்கிறத தான் ஒருத்தர் பேசணும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத தான் அவங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாமே நம்ம எதிர்பார்ப்பது பல இடங்களில் வாக்குவாதங்களையும், நமக்கான வேலைகள சரியா முடிக்க முடியாம தடைகள் ஏற்படுறதுக்கு நம்மளே காரணமாகவும் மாறிடுறோம். ஆகையால அந்த சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு அத மாத்திக்கோங்க. சில இடங்களில் விட்டு குடுத்து அனுசரித்து போவதும் கண்டிப்பா தேவை. நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய, நல்ல நிலைமை அடைய, இங்க அந்த நெளிவு சுளிவுகள பார்த்து நீங்க அதுக்கு ஏத்த மாரி அனுசரிச்சு போனா மட்டும் தான் அடுத்த கட்டத்த அடைய முடியும். இங்க நெறைய பேர் எவ்வளவோ அவமானங்கள பட்டு, எத்தனையோ இடத்துல வந்து நெறைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்தவங்கலாம், அப்படி வந்தவங்க தான் நிலையான முன்னேற்றத்த அடைஞ்சவங்க. சரிங்களா? ஏன்னா எதுவுமே எளிமையாக கிடைச்சிராது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி வருது. தீபாவளி அன்னைக்கு முடிஞ்சால் இந்த பதிவை பார்ப்பவர்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. வழிபாடுகளாகட்டும், ஆன்மீகங்களாகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்கய்யா, அளவோடு எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்குள்ளே. இவ்வளவு இருந்தால் போதும்ப்பா, நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா, சந்தோஷமாக இருப்பேன்ப்பான்னா போதும். அதோடு மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் மீறி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நல்ல ஒரு விஷயத்தையே கூட அளவுக்கு மீறி உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அது மூலமாக கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும். அதனால் தயவு செஞ்சு எந்த விஷயமா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க. கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் எதையுமே அளவுக்கு மீறி உள்ளே கொண்டு வராமல் அளவோடு எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சி சந்தோஷம் குறையாத வாழ்க்கையாக பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லை, சொத்து இருக்குது, சொத்து இல்லை, இதெல்லாம் அடுத்த பட்சம். மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் உண்மையான பணக்காரர்கள். அந்த மகிழ்ச்சி உங்ககிட்ட இருந்தால் பணம், சொத்து எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடிப்படையில் எங்கே மாற்றணுமோ அங்கே மாற்றுங்க. மற்றதெல்லாம் தானாக உங்களை வந்து அதுதான் புத்திசாலித்தனம். இங்கே நிறைய பேர் அந்த ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கிறதுக்கான வழிகளை தான் பார்க்குறாங்க. ஆனால் அடிப்படை அஸ்திவாரத்தில் ஒரு சில விஷயத்த மாற்றிட்டா தானாக நம்ம தேட தேவையில்ல, அதுவே வந்து சேருன்றதை யாரும் யோசிக்கிறது இல்லை. மனதளவில் மகிழ்ச்சியோடு இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய உறவுகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரவர்களுடைய உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்கணும். சரிங்களா? அப்போ எல்லாருடைய மனசுமே திருப்தியாக இருக்கும். இங்கே இவ்வளோ விஷயத்தையும் ஒரு மனிதன் யோசித்தா மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா இவ்வளவும் தாண்டி தான் ஒரு மனிதன் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே, நம்மளும் ஒரு மனிதன் தான். நம்மளை சுற்றி பல கோடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. அங்கே நமக்கான நபர்கள் எப்படி கிடைப்பாங்க, எந்த மாதிரி கிடைப்பாங்க, எத்தனை பேர் கிடைப்பாங்க, எப்படி நம்மளை மாதிரி யோசிப்பாங்க, இப்படி பல கேள்விகள் ஒளிஞ்சிருக்கு இந்த சமூகத்தில். அப்போ மனிதர்கள் வேறுபடலாம், மனம் மாறலாம், மாற்றி பேசலாம், எப்படி உங்களுக்கு எதிராக கூட மாறலாம். ஆனால் நீங்கள் என்றைக்கும் வந்த நிலை மாறாமல், மறக்காமல் நல்லதை மட்டுமே எதிர்பார்த்து இருங்க. மனிதர்கள், அதாவது சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு உங்களுக்கு உதவிக்கு வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, நல்ல நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்கள் துணை நிற்கும். கோடி பேர் உங்கள் பின்னாடி நிற்கிறத விட ஒரு நல்ல மனிதன் உங்கள் பின்னாடி நின்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதனை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்.
சரிங்களா? நல்ல மனிதனை நீங்கள் மனசார சம்பாரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கோடி பேர் பின்னாடி வந்து ஏமாற்றுபவர்கள் நிற்கிறது பெருசே இல்லை. ஒரே ஒரு மனிதன் உங்களுக்கான மனிதனாக நல்லதை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உறவு உங்கள் பின்னாடி நின்னாலே போதுமானது. அதுவே விலை மதிப்பில்லாதது. ஆகவே இந்த வரக்கூடிய இந்த தீபாவளி நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்கணும்னு நான் இறைவனை வழிபடுறேன். வரக்கூடிய இந்த நல்ல நாட்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இங்கே உங்களை தாண்டி எதுவும் நடக்காது. வேலை இல்லாதவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த நேரத்தில் வேலையை பிடிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம். குரு அதிசார பயிற்சி படிப்படியாக தான் நல்லதை கொடுக்கும். பொறுமை தேவை. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.